ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய ரெட் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன் நிறைய ரெட் கலர் குர்த்திஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது கிறிஸ்மஸ் ட்ரீ, கிரீன் கலர் ஞாபகம் வரும். அடுத்து ரெட் கலர் தான் ஞாபகம் வரும், சாண்டா கிளாஸோட ட்ரெஸ்ஸு. நிறைய ரெட்டாக தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ரெட்னாலே எனக்கு கிறிஸ்மஸ் ஞாபகம் வரும். ஸோ நிறைய கிறிஸ்மஸ்க்காக, இது கிறிஸ்மஸ்க்காகனும் எடுத்துக்கலாம், நியூ இயர்க்காகனும் எடுத்துக்கலாம், நீங்கள் பொங்கலுக்காகனும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அக்கேஷனுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கினா குர்தா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்க போறேன். சூப்பர்பான குர்தா கலெக்ஷன். இது வந்து 3 பீஸ் செட். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே ரெட்ல ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து 3 பீஸ் செட்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, பார்ட்டி வேர்ல இருக்கு. நிறைய குர்தாஸ் நான் பார்த்திருக்கேன், ஃபுல்லா ப்ளீட்டட் பார்த்திருக்கேன், ஃப்ரண்ட்ல மட்டும் ப்ளீட் பார்த்திருக்கேன், பின்னாடி நடுவுல மட்டும் நான் ப்ளீட் பார்த்திருக்கேன். பட் இந்த குர்தா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்ட்ரெயிட் கட்ல இருக்கும். இங்க இருந்து இங்க சைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ப்ளீட்டட். இங்க பாருங்க, இந்த மாதிரி சைட்ல மட்டும் ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த இடம் வந்து நல்லா ஃபிட்டா இப்படி இருக்க வேண்டிய இடம் இப்படி, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு லாங்கான ஒரு லென்த்தில் பலாசோ பேண்ட்டோட துப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி வேவியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க்லாம் போது ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரே நான் ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீ நெக் இருக்குது, நல்லாவே ரொம்ப லோ நெக்லாம் இல்லாமல் கரெக்டான ஒரு வீல் இருக்குது. அண்ட் இந்த அங்கங்கே இங்கே கொடுத்துருக்குற எம்ப்ராய்டரிலாம் சூப்பராக இருக்குது. இது கூட நான் இந்த ஜிம்கா பேர் பண்ணியிருக்கேன் ரெட்டில், ஃபெஸ்டிவல் மூட் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் டைட்டன் ராகாலேருந்து ஒரு வாட்ச் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். இது நான் பிராண்டட் தான், நார்மலாக சும்மா பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் வாங்கினது தான் நினைக்கிறேன், இல்லை ஆன்லைனில் வாங்கினா தெரில எனக்கு. கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கலுக்குன்னு மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, பளிச்சுன்னு ரெட் கலரில் சூப்பராக போட்டு கலக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குர்தா ட்ரை பண்ணலாம். எல்லா குர்தாஸையும் நான் டேக் பண்ணுறேன். நான் போட்டிருக்க ஆக்சசரிஸ்லாம் கூட டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்க. துப்பட்டா இல்லாத போது இது எந்த மாதிரி ஸ்டிச்சிங்ல இருக்கு, என்ன மாதிரி டிசைன்ல இருக்குன்னு உங்களுக்கு அழகா தெரியும்ன்றதுனால நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது ஸ்ட்ரெயிட், பேக்ல ஸ்ட்ரெயிட், உங்களுக்கு இங்க மட்டும் இந்த மாதிரி இருக்கு. இது டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல இருக்கனால துப்பட்டா இல்லாம பார்த்தா உங்களுக்கு கரெக்டா விசிபிளா தெரியும் அப்படின்னு நினைச்சுதான் நான் காமிக்கணும்னு நினைச்சேன். சைட்ல மட்டும் ப்ளீட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி. ஃப்ரண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா வருது. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. பேக்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படி ஸ்ட்ரைட்டா வருது, அழகாவே இருக்கு. நல்லா ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இது ப்ளீட்டட்ன்றதுனால கொஞ்சம் லூஸாவே இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ அது போட்டுக்கோங்க. நான் ஒருவேளை டைட்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நான் ஒரு சைஸ் பெருசு போட்டுட்டேன், கொஞ்சம் லூஸாவே இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் சைஸ் போடுங்க. நான் இதை வந்து கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற சைஸ் தான் மாத்த போறேன், ஏன்னா எனக்கு லூஸா தான் இருக்கு. இந்த டிசைன்ஸ் வந்து ஜி பார்க்கும்போது கிறிஸ்மஸ்க்கு அந்த ஸ்னோ இருக்கும்ல, ஸ்னோ சிம்பிள் ஒன்று இருக்கும்ல ஜி, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் மாட்டுவாங்களே, அது மாதிரி இருக்கு இதை பாக்குறதுக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலி இது ஃபிளாரல் தான். டக்குன்னு பாருங்களேன், அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். அடுத்ததும் பாத்தீங்கன்னா ரெட் கலர் தான். ரெட்லயே டிஃப்ரெண்ட் ரெட்ஸ். இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். இதுவும் 3 பீஸ் செட் தான். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல தான் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வரும். லூஸா தான் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஃபிட்டா வேணா ஒரு சைஸ் கரெக்டான சைஸ் போட்டுக்கோங்க. நான் என்னுடைய சைஸ் போடாம எல்லாமே ஒரு சைஸ் பெருசு போடலாம், ஒருவேளை பத்தலனா அப்படின்னு நினைச்சு போட்டுட்டேன். இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என் சைஸ்க்கு நான் மாத்தணும். ஸோ இந்த மாதிரி இங்க இருந்து இது இந்த இடத்துல ப்ளீட், அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த இடத்துல ப்ளீட். ஃப்ரண்ட் ஃபுல்லா உங்களுக்கு பிளைனா வரும், பேக் ஃபுல்லா உங்களுக்கு பிளைன் வரும். இங்க இருந்து இந்த 2 இடம் மட்டும் ப்ளீட்டட். ரொம்ப மைல்டான ப்ளீட்ஸ் இருக்கு. பேண்ட்டும் கொடுத்துடுறாங்க, ரெட் கலர்ல இருக்கு, கிறிஸ்மஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு, நல்ல ஃபெஸ்டிவல் லுக் இருக்கு அந்த கலரே. அண்ட் துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்ட்டி கலர்ல தான் இருக்கு, அழுக்கு கலர்ல தான் இருக்கு நேர்ல. பட் இது போட்டோல பார்க்கும் போதும் வீடியோல பார்க்கும் போதும் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாக்கா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து போட்டோஸ்ல எடுப்பாங்கல்ல, அதுல இந்த கலர் காம்பினேஷன் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். ரெட் அண்ட் கோல்டு, ரெட் அண்ட் கிரீம், இந்த கலர் வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். பாய்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீம் பேண்ட் போட்டு ரெட் கலர் ஷர்ட்லாம் போட்டு நீங்க பாத்திருக்கீங்க, எங்க அப்பா போடுவாரு அடிக்கடி, ரொம்ப அழகா இருக்கும் ஜம்முன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஆனால் இது கொஞ்சம் டர்ட்டி கலர்ல இருக்கு, அவ்வளவுதான். நல்லா ஃபிளாரல்ல சீக்வன்ஸ்ல இந்த மாதிரி பெருசா கஜ 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 நிறைய இருக்கு. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா யோக் லைன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாலிட் மாதிரி தான் இருக்கு. அங்கங்க சின்னதா உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லா சீக்வன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டா இதுல இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து நான் எனக்கு பர்பிள் என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் நான் வாங்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப வைன் ரொம்ப பிடிச்சிருக்கு கலரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுங்க உங்களுக்கு ரெட்டு தாங்க அழகா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால இந்த வாட்டி ரெட்டு கிறிஸ்மஸ்க்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. விண்டருக்கு ஊருக்கு போவீங்க, சம்மர்லயும் ஊருக்குலாம் போவீங்க, அப்பெல்லாம் குர்தாஸ் எடுக்காம இப்பவே எடுத்து வச்சிட்டீங்கன்னா மாசம் மாசம் ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வாங்கி வச்சுக்கலாம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்க்ளீன் ஒரு பிராண்டட் வாட்ச் போட்டிருக்கேன் அண்ட் ஒரு பிராண்டட் ஃபுட்வேர். இந்த ஃபுட்வேர் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அக்கா இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லாதீங்க, இது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்கு சப்போர்ட்காக வாங்கின ஃபுட்வேர். இது இன்னும் நல்லா உழைக்குது, செம்ம பேஸ், இது செம்மையா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், அடிச்சு யூஸ் பண்ணலாம். ஃபிட்ஃப்ளாப்போட பிராண்டோடது. ஆனால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், எவ்ரிடே யூஸ்க்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்க்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த லுக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிம்கி போட்டிருக்கேன். ரொம்ப லைட் வெயிட், பார்க்க தான் பெருசாக அழகாக இருக்கும்.
செம்ம லைட் வெயிட், அப்படியே காத்துல ஆடும் அந்த மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல தான் வாங்கினது. நான் இதை வாங்கி ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ஒரு 7-8 வருஷம் இருக்கும். சீரியஸ்லி நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த மாதிரி ஜும்காஸ்லாம் என்கிட்ட இருக்கு. ஆன்லைன்ல வாங்கினது தான். இன்னமுமே இது இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட இது இருக்கும். ஏன்னா எல்லா வெப்சைட்லயும் இது கிடைக்கக்கூடிய எவர்கிரீன் ஒரு மாடல் இது. ஸோ இப்போ ஸ்டாக் இருந்துச்சுன்னா நான் டேக் பண்ணி விடுறேன். இது எல்லாத்தையுமே டேக் பண்றேன், செக் பண்ணுங்க. நல்லா எவ்வளோ பெரிய துப்பட்டா பாருங்களேன். அதான் பெரிய துப்பட்டா, சிங்கிள் சைட் டபுள் சைட் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்ல நீங்க இல்லைன்னா ஃபோல்டு பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லை ஃப்ளோட்டிங்ல கூட போட்டுக்கலாம். இதுவும் 3 பீஸ் செட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாக்ட் சைஸ்ல நான் வாங்கியிருந்தேன். பர்ஃபெக்ட் ஃபிட்ல இருக்கு. அப்படி பாருங்க, பர்ஃபெக்ட் ஃபிட்ல இருக்கு. இந்த இடம் அப்படியே கச்சுன்னு போய் நின்றுடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளீட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த சைடு லைன் போதுல, இங்க இருந்து இங்க கொஞ்சம், இங்க இருந்து இங்க கொஞ்சம், இந்த சைட்ஸ் 2 பக்கமும் இப்படி வந்து ப்ளீட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரைட், அதே மாதிரி பேக்ல ஃபுல்லா ஸ்ட்ரைட். இந்த சைட்ல வந்து ப்ளீட்ஸ் வந்து வருது. அது 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பெரிய துப்பட்டா இருக்கு. நான் காமிச்சிருக்க எல்லா ட்ரெஸ்லயுமே சட்டிலா இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரியே இருக்கு. ஆனா ரொம்ப குவாலிட்டியா இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஜிகுன்னு ஒரு மாதிரி இப்படி கண்ணை இது பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப சட்டிலா, ரொம்ப எலிகண்டா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இதுக்கு நான் பேர் பண்ணிருக்கிறது கிரீன் கலர் ராஜி போட்டிருக்கேன். ஆமா, கிரீன் கலர்ல ஒரு ஜும்கா போட்டிருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டயல் இருக்க மாதிரி ஒரு வாட்ச் போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபுட் வேர் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் பேர் பண்ணல. எல்லாத்துக்குமே காமனா ஒரே மேக்கப் தான் போட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்றேன், ஆக்சசரிஸ் தான் சேஞ்ச் பண்றேன். எல்லா மேக்கப்புக்கும் இந்த ட்ரெஸ்ஸஸ் சூட் ஆகுது பாருங்க. எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே ரொம்பவே அழகா இருக்கும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இப்பதான் இந்த மாதிரி சைட்ல ப்ளீட்டட் வர மாடல் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க. டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சீரியஸ்லி நான் இதே வந்து ப்ளூ கலர்ல போட்டு காமிச்சு அப்படியே கச்சுன்னு ஃபிட்டா, எனக்கே ஒரு பொட்டிக்ல போய் எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு, ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த குர்த்தா வந்து உடனே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. எல்லாருமே வாங்கிட்டீங்க. என் அக்காக்கே நான் வாங்குறதுக்காக பார்த்தேன். அது ரொம்ப நாளைக்கு அது அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்து நிறைய பேர் டக்குன்னு வாங்கிட்டீங்க. அதுலயே அதுக்கப்புறம் நான் 2 கலர் வாங்கினேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் ஒண்ணு. இது வந்து கொஞ்சம் எனக்கு லூஸா வேணும் அப்படின்றதுனால, ப்ளூ வந்து அப்படியே கச்சுன்னு இருக்கு, தோச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆகுமோ என்னமோ அப்படின்றதுனால ஃப்ரீயா டிராவல்க்குலாம் நான் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சைஸ் லூஸா போடலாம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஆனா இது ரொம்ப லூஸா இருக்கு. இன்ஃபேக்ட் உண்மையா சொல்லணும்னா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கிளிப் குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் என் சைஸ் தான் இப்ப போட போறேன். கண்டிப்பா இதை மாத்திடுவேன். இல்ல 1-2 பேர் கமெண்ட்ல, ஆமா நீ நிறைய ஷாப்பிங் ஹால்னு காமிக்கிற, எல்லா ஓசி ட்ரெஸ் தானே அப்படின்னு நீயே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் காசு கொடுத்து வாங்குறதா இங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷமா இவ்வளவு கொடுக்குற அளவுக்கு அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா எல்லாம் சும்மா இருந்தா வச்சுக்கோன்னு எந்த யூடியூபருக்கும் கொடுக்கறதே கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்குறதா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா நீ வாங்குற குர்த்தாவெல்லாம் ரிட்டர்ன் தானே போட்டுருவேன், அதை நீ போடவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சேன். இப்ப நான் போட்டிருக்க குர்த்தாலேயே ப்ளூ கலர் காமிச்சேன் இல்லையா, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே ப்ளூ குர்த்தா இது. சரிங்களா, இன்னும் நான் இதை போடல. ஷாப்பிங் ஹால் காமிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். எல்லா புது ட்ரெஸ்ஸையும் வந்த உடனே நான் போட்டு அடிச்சிடணும்னு இல்லை. எனக்கு எப்பப்பைக்காக நான் வச்சிருக்கணும், அந்தந்த அக்கேஷனுக்காக நான் அதை யூஸ் பண்ணுவேன். வாங்கின உடனே அடுத்த 30 நாள் அந்த 30 புது ட்ரெஸ் தான் நான் போட முடியாது இல்லையா, ஒரு ஒகேஷனுக்கு தானே வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ளூ ஒன்று, அந்த ப்ளூ பிடிச்சிருந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் இந்த கலர் வாங்கியிருந்தேன். ஆனால் இது ஒரு சைஸ் பெருசு வாங்கினதுனால எனக்கு வந்து இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஒன்று சின்னது வாங்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நான் என் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல் பாருங்க, என் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே கச்சுன்னு போய் பர்ஃபெக்டா அப்படியே நின்றுடுச்சு எனக்கு. அப்படியே இப்படி சைஸ் பாருங்க, கரெக்டா இருக்கும். இது ஒரு சைஸ் பெருசு, எனக்கு வந்து நல்லா இங்க லூஸா இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி குர்தாஸ் போடும்போது நான் எல்லுக்கு போவேன். ஏன்னா எனக்கு லோவர் பாடி தான் பெருசு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்க மாதிரி இருக்கிறதுலாம் எல்லுக்கு போயிடுவேன். எனக்கு ஆர்ம்ஸ், இந்த பஸ்ட் சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இல்லாததுனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எல்லுக்கு போயிடுவேன். இல்ல எனக்கு இந்த இடம் வந்து ப்ளீட் கம்மியா இருக்கிற மாதிரி ட்ரெஸ், இங்க வந்து டைட்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகிற ட்ரெஸ்க்குலாம் என்ன பண்ணுவேன்னா எக்ஸல் போயிடுவேன். இன்னும் சில ட்ரெஸ்லாம் டபுள் எக்ஸலுக்கும் போவேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ், எந்த குர்த்தா என்ன சைஸ் மெஷர்மெண்ட் அங்கே சைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்குவேன். என்ன சைஸ் போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இட் டிபெண்ட்ஸ், ஒரு சைஸ் சார்ட்டும் பார்த்து என்னுடைய சைஸ் என்னன்னு அளந்துக்குவேன். பஸ் சைஸ் என்ன, ஹிப் என்ன, என்னுடைய லோவர் ஹிப் என்ன, வெயிஸ்ட் என்ன, இதெல்லாம் நான் வந்து மெஷர் பண்ணிட்டு சைஸ் சார்ட் பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களை மெஷர் பண்ணிட்டு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று போட்டிருக்கேன், பிங்க் டயல்ல இருக்க மாதிரி ஸ்கொயர்ல. அடுத்து அதே மாதிரியே நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமே ஒரு லைட்டாக பிங்க்ல, முன்னாடி கட் ஷூமர் இருக்கும், பேக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஒரு லெகினோட பேர் பண்ணியிருக்கேன். 3 கலர்ஸுமே நான் வச்சிருக்கேன். ஆனால் நான் இது 3மே இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் சைஸ்க்காக. மீதி 2 நான் வச்சிருக்கேன், இன்னும் போடல. இந்த மாதிரி எல்லா குர்த்தாவும் நான் வச்சிருக்கேன். அந்தந்த அக்கேஷனுக்கு போடுவேன். நான் லைஃப்ல நடக்கிற 365 டேஸையும் வீடியோஸா காட்டுறதில்ல. எனக்குன்னு பர்சனல் டைம்ஸ் இருக்கு, பர்சனல் அக்கேஷன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி சாதாரணமா ஒரு ஆக்சிடைஸ் ஜிம்கா தான் போட்டிருக்கேன். இதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல வாங்கினது தான். ஸ்டாக் இருந்தா டேக் பண்ற, செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபிளேர் இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா லாங்கா இருக்கும். லோவர் பாடி பெருசு தொப்பலா இருக்குன்றவங்களுக்கு மறைச்சிரும், நம்மள ஃபிட் அப்படியே கச்சுன்னு காமிச்சிரும். ரொம்பவே நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட பிங்கா இருக்கட்டும், அதே டிசைன்லயே ப்ளூ பிளாக் காமிச்சல அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே தோச்சு வருஷ கணக்கா அடிச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருந்தது, ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறது, அக்கேஷனுக்கு போடுறது, அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் எவ்ரிடே நீங்க போடலாம். ஆஃபீஸ் கோயஸா இருக்கீங்க, காலேஜ் கோயஸா இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ஃபிளாரலா இருக்கு, நல்லாவே இருக்கு. கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்ல, நியூ இயருக்கு அங்க இங்க அவுட்டிங்லாம் போறதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் டைம்ல டிராவல் பண்ண, நேட்டிவ்க்கு போகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எவ்ரிடே ஆஃபீஸ் கோயஸ் நான் சொன்ன மாதிரி காலேஜ் கால்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த குர்த்தா. இது நல்லா ஃபுல் நெக்கா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. சின்னதா ஒரு கட் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பாம்பாமா இது அந்த மாதிரி ஒரு டீடைலிங் கொடுத்துருக்காங்க. இந்த யோக் லைன்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃப்லயே. 3/4 ஸ்லீவ்ல இருக்கு. நல்லா சுற்றளவு பெருசா இருக்கு, சூப்பர்பா இருக்கு பாருங்க. ரொம்ப குட்டியா இருக்கிறவங்கல இருந்து நல்லா பிளஸ் சைஸ்ல இருக்கவங்க கூட தாராளமா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே சூட் ஆகும், எல்லாருக்கும் சூட் ஆகிற கலரும் கூட. நான் வேற ஆக்சசரிஸ் எதுவுமே மாத்தல. அந்த பிங்க்குக்கு போட்டது அப்படியே நான் இதுக்கு வந்து அப்படியே நான் சேர்த்து அப்படியே டிட்டோ போட்டுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து லாவெண்டர் ஷேட்ல இருக்கும். ரொம்ப அழகான குர்த்தா இது. ஆக்சுவலி ஃபேன் போட்டுட்டு நான் இப்போ குர்த்தா எடுத்தேன்னு வச்சுங்களேன், வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெருசா போட்டேன்னா ஃபேனுக்கு குர்த்தா இப்படி புஃப்னு பறக்கும். அப்படி புஃப் அழகு இலையில அந்த மாதிரி பறக்கும் போது என்ன ஆகும், ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி காமிக்கும். நான் கொஞ்சம் குண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ரொம்ப ரொம்ப பெருசா காமிக்கும். அண்ட் கிட்டக்க ஆங்கிள் எடுக்கும் போது நம்மள கொஞ்சம் பெருசா காமிக்கும். ஹை டெஃபினிஷன் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, ஹை டெஃபினிஷன் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நம்மள இன்னும் கொஞ்சம் பெருசா காமிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்கும், ரொம்ப கிட்டக்க எடுத்திருப்போம். இன்னொன்று ஃபேன்லாம் ஓடிட்டு இருந்தது பின்னாடி, அதனால அப்படியே புஃப்னு பறந்துட்டு இருந்தது. பட் இது ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப ஃபிட்டா இருந்தது. லாங் வீடியோ ஒன்று நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட அனிவர்சரி விளாக் வரும், அதில் பாருங்க. ரொம்ப அழகா ஃபிட்டா சூப்பர்பா இருக்கும். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி யோக் லைன் இருக்கும், 3 பீஸ் செட்டு வித் பேண்ட் அண்ட் துப்பட்டாவோட வருது. 3/4 ஸ்லீவ்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. யோக் லைன்லயும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் ப்ளீட் வந்து உங்களுக்கு வருது. பேக்ல எல்லாம் உங்களுக்கு ப்ளீட்ஸ் இருக்கவே இருக்காது. இந்த பிரிண்ட் கண்ணுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு லைட்டா ஒரு பிரிண்ட் இருக்க மாதிரி இருக்கு. இந்த பிரிண்ட் கண்டிப்பா நீங்க வந்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஷாம்பு வாஷ் தான் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பேண்ட் இந்த மாதிரி ஒரு பேண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 அழகான கலர், நம்மள கொஞ்சம் பாஷா காமிக்கக்கூடிய கலர்ல பர்பிள், லாவெண்டர், லில்லியாக், பிங்க், இதெல்லாம் வந்து நம்ம நல்லா பாஷா காமிக்கக்கூடிய ஒரு கலர்ஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நம்ம சாரி ப்ளீட் பண்ணும்போது ஃபேன் போட்டுட்டே ப்ளீட் பண்ணா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். லைட் ஜார்ஜெட் சாரி எல்லாம், ஷிஃபான் சாரி எல்லாம், அதே ஃபேன் இல்லைன்னா நம்ம பேச்சை கேட்டு ஸ்ட்ரைட்டா நிற்கும். அந்த மாதிரி தான் நான் சில டைம் இந்த மாதிரி ஃபேன் போட்டே விளாக் எடுப்பேன். அப்போ ட்ரெஸ் ஒரு பக்கமா பறக்கும் போது கொஞ்சம் பெருசா காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை வரி பண்ணிக்காதீங்க. ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா வாங்கி பாருங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து எங்களுடைய கோல்டன் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரிக்கு நான் வாங்கின ட்ரெஸ். ரொம்ப 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 லைட் வெயிட்டா இருக்கு, கிராண்டா இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு ஆப்டான ஒரு கலர்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நியூ இயர்க்குலாம் நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கே போடலாம். அந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டனா இருக்கும். நல்லா ஷிம்மரியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். எல்லா சைஸ்ல இருக்கவங்களும் போடலாம். கரெக்டா கச்சுன்னு கொண்டு போய் அப்படி நிக்க வச்சிரும். எனக்கு அப்படியே ஃபிட்டா இருந்தது, அளவு எடுத்து தச்ச மாதிரி இருந்தது. நான் எங்க சைட்ல காமிச்சிருக்கேன், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். யோக் லைன் சும்மா சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு 3/4 ஸ்லீவோட கொஞ்சம் பெரிய ஸ்லீவாவே இருக்கு. இங்க எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவும் 3 பீஸ் செட், துப்பட்டாவோட வருது. ரொம்ப அழகா இருக்கும், ஷிம்மரியில இருக்கு. ரொம்ப 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 அழகா இருக்கு. நல்லா லாங்கா இருக்கு. உள்ள இருக்க லைனிங்கும் லாங்கா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அன்னைக்கு எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த ட்ரெஸ்க்கு. இதுல இன்னும் 2-3 கலர்ஸ் இருக்கா நான் பாத்துட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. 2-3 கலர்ஸ் இருந்தா இதே சைஸ்ல நான் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு நான் வாங்கிக்கலாம்னு இருக்கேன். அவ்வளவு பிடிச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டேக் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இது துப்பட்டாவும் காட்டுறேன். இந்த மாதிரி பேண்ட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா நான் போடல. லெகின் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் பர்ஃபெக்டா எனக்கு ஃபிட் ஆச்சு. துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் பார்ட்டி வேர். கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ப்ரீவியஸா போட்டுருந்த பேண்ட் மேலே கொடுத்தா மட்டும் மாத்திட்டு வந்துட்டேன். இது மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ட்ரெஸ் கழட்டும் போது மைக்கை எங்கேயோ கழட்டி வச்சுட்டேன், எங்க கழட்டி வச்சுன்னு தெரியல. மைக்கே இல்லாம பேசிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா இருக்கும். பேண்டே கால தெரியாது, ரொம்ப கொஞ்சமா தான் பேண்ட் தெரியும். எவ்ரிடே கேஷுவலா நீங்க யூஸ் பண்ணலாம். பல வருஷம் நல்லா துவச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குர்த்தான்னு சொல்லுவேன். நல்லா மல்டி கலர்ல இருக்கு, நல்லாவே இருக்கு.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நான் எவ்ரிடே vlogல போறது பார்க்கலாம். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே யூசேஜ் மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி பார்க்கலாம். மல்டி கலர்ல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குர்தா இது. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க வேணா டைட் பண்ணவும் பண்ணிக்கலாம். எனக்கே இது ஏற்கனவே ஃபிட்டா தான் இருக்கு. ஃபிட்னா லூஸ் இருக்கு, ரொம்ப தலைக்காணி வர மாதிரி இல்லாம அப்படி கச்சுன்னு இல்லாம கரெக்டான எவ்ரிடே பிரீதபிளா ஃப்ரீயா கொஞ்சம் லூஸோட போடுற மாதிரி அழகான ஃபிட்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா 3/4 ஸ்லீவ் இருக்கு. இந்த யோக்ல நல்லா இருக்குங்களா. மிரர் ஷீட் ஒர்க்ஸ் வந்து அங்க கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயரிங் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் கேரமல் எனக்காக கிஃப்ட் பண்ணது. என்னோட சோல்மேட் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. நல்லா ஒரு சூப்பர்ப் குர்தான்னு சொல்லுவேன். இதுல இருக்க என்ன கலர் வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்டான பேண்ட் போட்டீங்க ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க உள்ள 3/4 பேண்ட் போட்டு அப்படியே நீங்க கூட போகலாம். பிகாஸ் இவ்வளோண்டு தான் கால் தெரியுது என் ஹைட்டுக்கு. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோச்சி ஷோரூம்ல எடுத்தேன். பட் இட் இஸ் நாட் மோச்சி பிராண்ட். சியர்ஸ் என்னமோ ஒரு பிராண்ட். அந்த பிராண்டட் ஃபுட் வேர் இது. ரொம்ப 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 அழகா இருக்கும். இந்த மாதிரி டீடைலிங் இருக்கும். இதுக்கு ஒரு மைக்கேல் காஸ்ட்ல இருந்து ஒரு வாட்ச் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஈஸியா நான் இதோட பேர் அப் பண்ணிட்டேன். எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குர்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரஷ்டம் வைக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னென்ன குர்தாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத ஃபர்ஸ்ட் இந்த குர்தா, செகண்ட் இந்த குர்தா, தேர்ட் இந்த குர்தா அப்படின்னு உங்களுடைய லைக்கிங் ஒரு லிஸ்ட் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பை.